அப்போ இந்த இடத்துல உளவுத்துறை தோல்வி அப்படின்னு எடுத்துக்கிறதா? இந்த லெவல் ஆஃப் ஆபரேஷன்ல சில இடத்துல அவங்க மிஸ் பண்ணிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் திரைப்படங்கள்ல வர மாதிரி இந்த இடத்துல இந்த குறிப்பிட்ட டைம்ல இந்த 4 பேர் தாக்குதல் நடத்துவாங்கன்ற செய்தி வராது. வேற வேற கோணங்கள்ல இருந்து குட்டி குட்டியா சிறு சிறு தகவல்கள் வரும். இது எல்லாம் நீங்க கோர்வையா பார்த்து நீங்க ஒரு திரைப்படமா அதை மாத்தி அதை விஷுவலைஸ் பண்ணும் போதுதான் அது ஒரு ஆக்ஷனபிள் இன்டெலிஜென்ஸா மாறும். அதை எஃபெக்டிவா பண்ணுவாங்க. இந்த இடத்துல இப்ப சவால்கள் நிறைய இருக்கு, நமக்குமே சவால்கள் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நான் ராணுவத்துல இருந்த போது மொபைல் இன்டர்செப்ட் நாங்க பண்ணுவோம். அந்த காலகட்டங்கள்ல அதுக்குன்னே தனியா பிரிவு இருந்துச்சு. யார் எங்க இருக்கிறாங்கன்ற அந்த இதை எங்களால உளவு தகவல்களை கொண்டு வர முடியும். சிக்னல் இன்டெலிஜென்ஸ் நம்ம சொல்லுவோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவங்க மொபைல் யாருமே யூஸ் பண்றது கிடையாது. அவங்க எல்லாருமே நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப், டெலிகிராம் போன்றதை தவிர தனியாவே ஆப்ஸ் வச்சிருக்காங்க. அதை நீங்க இன்டர்செப்ட் பண்ண முடியாது. அதுல உங்களுக்கு லொகேஷனும் தெரியாது. அது மாதிரி அவங்களும் அந்த காலத்துக்கு ஏற்ப அந்த பரிணாம வளர்ச்சி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரியான இது அவங்க பண்றாங்க. சோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஒரு இதுவா இருக்கு. இதுல ஒரு செட்பேக் அப்படின்னு சொல்லுவேன். இதுல நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு.